ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதயத்தை திருடாத சீரியலோட கதைக்களத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதே சேம் டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. வாங்க கதைக்களத்தை பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் ஒரு சின்ன சண்டையில் தான் ஆரம்பிக்குது. ஐஷு குட்டி வந்து சித்ரா கூடயும் கார்த்திக் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெடி பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து நான் தான் வெடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்து கூடயும் சண்டை போடுறாங்க. இதனால் பார்த்து சித்ராவும் கார்த்தியும் சரி நம்ம விட்டு கொடுத்துடலாம் பாப்பாக்கு அப்படின்னு அவங்க விட்டு கொடுக்குறாங்க ஐஷு குட்டிக்கு. இதுக்கு அடுத்த சீன் வந்து சஹானா வந்து சித்ராவை பார்த்து நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சித்ராவும் ரொம்ப ஜாலியாகவே நான் எம்சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன், முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னா அப்படியே போய் வெளியில் போய் நல்ல தேவைப்படுற ஐட்டத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா இருக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஹானா திருத்தன்னு முழிக்கிறாங்க. இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. அப்படியா, நீ படிச்சு முடிச்சதும் என்னை வந்து கட்டாயம் மீட் பண்ணு, நான் என்னோட ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சஹானா சொல்கிறாங்க. இதுக்கடுத்த சீனில் சித்ரா வந்து சஹானாவை பார்த்து ஐஷு குட்டியோட அப்பா யார், இல்லை நீங்கள் ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் கூட காட்டுங்க. ஐஷு குட்டி எப்போ பேசினாலும் அவங்க அப்பாவை பற்றி தான் பேசுகிறா, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, சின்ன பிள்ளை வேற இல்லையா, அதனால் அவள் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா யாருன்றதை நீங்கள் எங்கிட்டையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சஹானாட்ட கேட்குறாங்க. சித்ரா சஹானாட்ட ஃபோட்டோ கேட்டதும் சஹானா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சித்ரா கேட்ட கேள்விக்கு சஹானாட்டேருந்து ஏதோ பதில் வர மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த டைம் பார்த்து சிவா உள்ளே என்ட்ரு ஆயிடுறாரு. சிவாவை பார்த்ததும் சஹானாக்கு என்ன பண்ணனே தெரியலை. சித்ரா எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் அந்த கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகி போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன் வந்து சிவா உள்ளே வந்ததும் சித்ரா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு சிவாட்ட எந்த பதிலே கிடையாது. அதுக்கு அடுத்த சீன் வந்து சிவா வந்து வீட்டில் இருக்கிறத நினச்சா சஹானோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை நம்ம வீட்டில் இருந்து இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க, இது கண்டிப்பாக நிலைக்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சித்ரா வந்து சிவாட்ட அண்ணா வா நம்ம கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு சிவா இல்லை நான் வரலை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம எல்லோரும் கிளம்பலாம், கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சஹானோட அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க. இதுக்கு அடுத்த சீன் வந்து நம்மளோட ராங்கி ரொம்பவே காண்டாயிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தராக போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சித்ரா, அடுத்து கார்த்தி, பரட்டை எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மித்ரா டீச்சரும் போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. அப்போ சித்ரா டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா அண்ணே நீனும் போ அப்படின்னு சொல்லவும் சிவாவும் போயிடுறாங்க. மித்ரா டீச்சரும் சிவாவும் ஒன்றா ஒரே மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத நம்ம ராங்கி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டாங்க. ஆனால் காண்டாய் என்ன பண்ண ரியாக்ஷனை வெளியில் காட்ட முடியாதே, காமிச்சாதான் பிரச்சனையாக போயிருமே அப்படின்ட்டு அவங்க அப்படியே மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இளங்கோட ஒய்ஃபு அந்த சூனியக்காரி வேதவள்ளி எல்லாருமே வர்றாங்க. வந்ததும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ வேதவள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா இளங்கோட ஒய்ஃப்ட்ட நீயும் வந்து வீட்டுக்கார காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, நல்ல நாளில் வீட்டுக்கார காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், நிறைய பேர்த்துக்கு இந்த குடுப்பனை கிடைக்காது அப்படின்னு சஹானாவை குத்தி காட்டுறாங்க. இதை கேட்ட சஹானாவுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது, அழுதுகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நம்மளை கொஞ்சம் வெறுப்பேற்றாமல் இருப்பாங்களா சீரியலில். சித்ரா சொல்கிறாங்க மித்ரா டீச்சரை பார்த்து கேட்டிங்களா நீங்கள் போய் அன்னை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி மித்ரா டீச்சரை பார்த்து சித்ரா சொல்கிறாங்க. ஐயோ ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் நல்ல வேலை அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அதோடு அந்த சீன் அங்கேயே முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சஹானா வந்து சிவாட்ட அதான் உன் வீட்டில் இருக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, நீனும் கிளம்ப வேண்டியதானே, உனக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா நான் ஏன் கிளம்பணும், நான் கட்டாயம் கிளம்ப மாட்டேன், என்னோட பொண்ணுக்கு இந்த வீட்டில் நிறைய ஆபத்து இருக்குது, அது எப்போ எப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது, அவள் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாக தெரிஞ்சுக்கும் போது நானும் அவள் அப்பான்ற விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்க வரும். அப்போ நான் இல்லாமல் இருந்ததை நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுவான். நான் இப்போ வீட்டில் இருந்து அவளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, அவள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம கூட நம்ம அப்பா இருந்திருக்காருன்னு நினச்சி அவள் சந்தோஷப்படுவா, அதனால் நான் கட்டாயம் போக மாட்டேன் சஹானா அப்படின்னு சிவா சொல்லிடுறாங்க. ஆனால் நம்மளோட ராங்கியோட பிடிவாதம் தான் தெரியுமே, இல்லை நீ கட்டாயம் வெளியே போய் தான் ஆகணும், இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு ராங்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதோட பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல் சிவா வீட்டை விட்டு வெளியே போவாரா, இல்லை நம்ம ஐஷு குட்டிக்காக வீட்டில் தான் இருக்க போகிறாரா அப்படின்றத நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். எல்லோரும் பார்ட் 2வை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதயத்தை திருடாதே சீரியலோட பல அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.